Hi everywhere. Welcome to Yes Channel. வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you. Aren't you thirsty? உனக்கு தாகமா இல்லையா? thirsty அப்படின்னா தாகம். எங்கேயாவது ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டீங்க, எல்லாருக்குமே தண்ணி தாகம் இருக்கு, உங்கள் ஃப்ரெண்டுக்கு தண்ணி தவிக்கல, அப்போ அவன்கிட்ட உனக்கு இன்னும் தண்ணி தாகம் எடுக்கலையா அப்படின்றத எப்படி கேட்கணும் அப்படின்னா aren't you thirsty, அதாவது are not you thirsty, அதை தான் aren't you thirsty, உனக்கு தாகமா இல்லையா, உனக்கு தாகமா இல்லையா. He wants to see us again. அவன் நம்ம எல்லாரையும் மறுபடி பார்க்கிறான். He wants to see. அவன் பார்க்க விரும்புகிறான் அல்லது நினைக்கிறான். us அப்படின்னா நம்ம எல்லாரையும். again அப்படின்னா மறுபடியும். he wants அப்படின்னா அவன் நினைக்கிறான் அல்லது அவன் விருப்பப்படுகிறான். to see பார்ப்பதற்கு. us அப்படின்னா எல்லாரையும். againனா மறுபடியும். he wants to see us again அப்படின்னா அவன் நம்ம எல்லாரையும் மறுபடி பார்க்கணும்னு நினைக்கிறான். she hung the calendar on the wall. அவ கேலண்டரை சுவற்றில் தொங்கவிட்டாள். she hung அப்படின்னா அவ தொங்கவிட்டாள். hang அப்படின்றதுடைய past tense தான் hung. ஸோ she hung அப்படின்னா அது முடிந்து போன ஒரு விஷயம். she hung அப்படின்னா அவ தொங்கவிட்டா. she hung the calendar அப்படின்னா அவ கேலண்டரை தொங்கவிட்டா. on the wall அப்படின்னா சுவற்றின் மேல். she hung the calendar on the wall அப்படின்னா அவ கேலண்டரை சுவற்றில் தொங்க விட்டாள். wall அப்படின்னா சுவர். Have you finished reading the novel? நீங்க இந்த நாவலை படிச்சு முடிச்சிட்டீங்களா? Have you finished அப்படின்னா நீங்க முடிச்சிட்டீங்களா? finish அப்படின்னா முடிக்கிறது. Have you finished நீங்க முடிச்சிட்டீங்களா? reading the novel நாவலை படிச்சிட்டீங்களா? Have you finished reading the novel அப்படின்னா நீங்க இந்த நாவலை படிச்சு முடிச்சிட்டீங்களா? Have you finished reading நீங்க இதை வாசிச்சு முடிச்சிட்டீங்களா இல்லை படிச்சு முடிச்சிட்டீங்களா? He cheated on the biology exam. அவன் பயாலஜி எக்ஸாம்ல ஏமாத்தினான். He cheated அப்படின்னா அவன் ஏமாத்தினான். cheat அப்படின்னாவே ஏமாத்துறது. ஒரு பர்சனை நம்ம ஏமாத்துறது cheat. he cheated அப்படின்னா அவன் ஏமாத்திட்டான். on the biology exam அந்த பயாலஜி எக்ஸாமில் இப்போ உங்கள் ஃப்ரெண்டு யாரையாவது பார்த்து காப்பி அடிச்சிருக்கலாம். ஸோ அப்போது இன்னொருத்தவங்கள்ட்ட நீங்கள் சொல்லும்போது he cheated on the biology exam அப்படின்னா அவன் பயாலஜி எக்ஸாமில் ஏமாத்தினான், அதாவது காப்பி அடிச்சிருக்கான் இல்லை சம்திங் ஏதாவது செஞ்சுருக்கான். அதுதான் இதோட மீனிங். I go to my father's place twice a year. நான் வருஷத்துக்கு 2 தடவை என்னோட அப்பா இடத்துக்கு போவேன். I go to my father's place அப்படின்னா நான் என்னோட அப்பாவோட இடத்துக்கு போவேன். twice அப்படின்னா 2, a year. twice a year அப்படின்னா வருடத்திற்கு 2 தடவை இல்லை வருடத்திற்கு 2 முறை. I go to my father's place twice a year அப்படின்னா நான் வருஷத்துக்கு 2 தடவை என்னோட அப்பா இடத்துக்கு போவேன். They forget to lock the door. அவங்க கதவு பூட்ட மறந்துட்டாங்க. they forget அப்படின்னா அவங்க மறந்துட்டாங்க. ஒரு விஷயத்த மறக்கிறதுக்கு forget அப்படின்னு சொல்லணும் இங்கிலீஷில். ஸோ they forget அப்படின்னா அவங்க மறந்துட்டாங்க. to lock the door அப்படின்னா கதவை பூட்ட. they forget to lock the door அப்படின்னா அவங்க கதவை பூட்ட மறந்துட்டாங்க, லாக் பண்ண மறந்துட்டாங்க. they forget. where is the entrance to the museum? மியூசியத்தோட நுழைவாயில் எங்கே இருக்கு? வேர் இஸ் த என்ட்ரன்ஸ் அப்படின்னா நுழைவாயில் எங்கே இருக்கு? என்ட்ரன்ஸ் அப்படின்னா நுழைவாயில். ஸோ வேர் இஸ் த என்ட்ரன்ஸ் அப்படின்னா என்ட்ரன்ஸ் எங்கே இருக்கு, நுழைவாயில் எங்கே இருக்கு? டு த மியூசியம் அப்படின்னா மியூசியத்தோட. டு த மியூசியம் அப்படின்னா மியூசியத்தோட. என்ட்ரன்ஸ் டு த மியூசியம் அப்படின்னா மியூசியத்தோட நுழைவாயில் எங்கே இருக்கு? I often see him. நான் அடிக்கடி அவனை பார்க்குறேன். see him அப்படின்னா அவனை பார்க்குறது. I often அப்படின்னா நான் அடிக்கடி பார்க்குறேன். ஸோ often see him அப்படின்னா நான் அவனை அடிக்கடி பார்க்குறேன். he was just behind me.
அவன் எனக்கு பின்னால் இருந்தான். ஹி வாஸ் அப்படின்னப்போ அது முடிஞ்சது. ஹி வாஸ் ஜஸ்ட் பிஹைண்ட் மீ அப்படின்னா அவன் எனக்கு பின்னால் இருந்தான். ஒரு க்யூவில் நிற்கிறீங்க, உங்கள் ஃப்ரெண்டு பின்னாடி இருந்தாங்க அப்படின்னா இப்போ எங்கேயோ வெளியே போயிட்டாங்க, இன்னொரு ஃப்ரெண்டுகிட்ட சொல்கிறப்போ ஹி வாஸ் ஜஸ்ட் பிஹைண்ட் மீ அப்படின்னா அவன் எனக்கு பின்னால் இருந்தான். ரைட்ஸ் அ லெட்டர். அவன் கடிதம் எழுதுகிறான். ஹீ ரைட்ஸ் அப்படின்னா அவன் எழுதுகிறான். ரைட்ஸ் அப்படின்னா எழுதுறது. ஹீ ரைட்ஸ் அப்படின்னா அவன் எழுதுகிறான். லெட்டர் அப்படின்னா கடிதம். ஹீ ரைட்ஸ் அ லெட்டர் அப்படின்னா அவன் கடிதம் எழுதுகிறான். When did you see them first? நீ முதல்ல அவங்கள எங்கே பார்த்த? When did you see them அப்படின்னா நீ அவங்கள எங்கே பார்த்த? ஃபர்ஸ்ட்னா முதல்ல. ஸோ when did you see them first? நீ முதல்ல அவங்கள எங்கே பார்த்த? He can complete that. அவரால் இதை முடிக்க முடியும். He can complete that அப்படின்னா அவரால் அதை முடிக்க முடியும். He can அப்படின்னா அவரால் முடியும். கம்ப்ளீட்னா முடிக்கிறதுக்கு, ஒரு விஷயத்தை முடிக்கிறதுக்கு, கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. தட்னா அதை. ஸோ he can complete that அப்படின்னா அவரால் அதை முடிக்க முடியும். He wakes up early. அவன் சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டான். இல்லை சீக்கிரம் எந்திரிச்சிட்டான். ஹி வேக்ஸ் அப் அப்படின்னா அவன் எந்திரிச்சிட்டான். இயர்லி அப்படின்னா சீக்கிரமா. ஹி வேக்ஸ் அப் இயர்லி அப்படின்னா அவன் சீக்கிரமா எந்திரிச்சிட்டான். ஐ ஃபெல்ட் லைக் க்ரையிங். எனக்கு அழுகை வர மாதிரி இருந்தது. ஐ ஃபெல்ட் அப்படின்னா எனக்கு இருந்தது. லைக்னா அது மாதிரி. க்ரையிங் அப்படின்னா அழுகை. ஸோ ஐ ஃபெல்ட் லைக் க்ரையிங் அப்படின்னா எனக்கு அழுகை வர மாதிரி இருந்தது. Does go to the market? இந்த பஸ் மார்க்கெட்டுக்கு போகுமா? Does this bus? இந்த பஸ் go to the market, மார்க்கெட்டுக்கு போகுமா? Does this bus go to the market அப்படின்னா இந்த பஸ் மார்க்கெட்டுக்கு போகுமா? He decided to go to the abroad. He decided அப்படின்னா அவன் முடிவெடுத்துட்டான். ஸோ he decided to go to the abroad அப்படின்னா அவன் வெளிநாட்டிற்கு போக முடிவெடுத்துட்டான். abroad அப்படின்னா வெளிநாடு. ஸோ he decide அப்படின்னா அவன் முடிவெடுத்துட்டான். to go போக, to abroad வெளிநாட்டுக்கு. ஸோ he decided to go to the abroad அப்படின்னா அவன் வெளிநாட்டுக்கு போக முடிவெடுத்துட்டான். I will wait for you. நான் உனக்காக காத்திருப்பேன். வெயிட்னா காத்திருக்கிறது. ஃபார் யூ அப்படின்னா உனக்காக. ஐ வில்னா நான். ஸோ ஐ வில் வெயிட் ஃபார் யூ அப்படின்னா நான் உனக்காக காத்திருப்பேன். மே ஐ ஆஸ்க் யூ சம்திங். நான் உன்கிட்ட ஒன்று கேட்கவா? மே ஐ ஆஸ்க் யூ. நான் உன்கிட்ட கேட்கவா? சம்திங் ஏதாவது இல்லை ஒன்று. ஸோ மே ஐ ஆஸ்க் யூ சம்திங். நான் உன்கிட்ட ஒன்று கேட்கவா? The food is getting cold. உணவு குளிர்ச்சி ஆகுது. The food அப்படின்னா உணவு. Getting cold அப்படின்னா குளிர்ச்சி ஆகிட்டு இருக்கு. So the food is getting cold அப்படின்னா உணவு குளிர்ச்சி ஆகிட்டு இருக்கு இல்லை ஆகுது. I have many friends in my office. என்னோட அலுவலகத்தில் நிறைய நண்பர்கள் எனக்கு இருக்காங்க. I have many friends அப்படின்னா எனக்கு நிறைய நண்பர்கள் இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ்னா நண்பர்கள், மெனினா நிறைய. I have many friends அப்படின்னா எனக்கு நிறைய நண்பர்கள் இருக்காங்க. in my office அப்படின்னா என்னுடைய அலுவலகத்தில். ஆஃபீஸ்னா அலுவலகம். ஸோ I have many friends in my office அப்படின்னா என்னுடைய அலுவலகத்தில் எனக்கு நிறைய நண்பர்கள் இருக்காங்க. This hat is mine. இந்த தொப்பி என்னோடது. This hat அப்படின்னா இந்த தொப்பி. Mine அப்படின்னா என்னோடது. This hat is mine அப்படின்னா இந்த தொப்பி என்னோடது. Don't stop here. இங்க நிறுத்தாத. Don't stop நிப்பாட்டாத அல்லது நிறுத்தாத. Here அப்படின்னா இங்க. Don't stop here அப்படின்னா இங்க நிறுத்தாத. Show me your purse. உன்னோட பர்ஸை காட்டு. ஷோ அப்படின்னா காட்டு. ஷோ மீனா எனக்கு காட்டு. யோர் பர்ஸ் உன்னுடைய பர்ஸு. ஷோ மீ யோர் பர்ஸ் அப்படின்னா உன்னோட பர்ஸை எனக்கு காட்டு. எனி டே வில் டூ எக்ஸப்ட் மண்டே. திங்கட்கிழமை தவிர மற்ற நாளில் செய்கிறேன்.
எனி டே வில் டூ அப்படின்னா மற்ற எல்லா நாளும் நீ செய்கிற, எக்ஸப்ட் மண்டே அப்படின்னா மண்டேவை தவிர்த்து. ஸோ எனி டே வில் டூ எக்ஸப்ட் மண்டே அப்படின்னா திங்கட்கிழமை தவிர மற்ற நாளில் செய்கிறேன். எக்ஸப்ட் அப்படின்னா அதை தவிர்த்து. வாட் டைம் வில் டின்னர் பி சர்வ்ட்? டின்னர் எத்தனை மணிக்கு கொடுப்பாங்க? சர்வ்னா கொடுக்கறது. வாட் டைம்னா எத்தனை மணிக்கு. டின்னர் இரவு உணவு. ஸோ வாட் டைம் வில் டின்னர் பி சர்வ்டு அப்படின்னா டின்னர் எத்தனை மணிக்கு கொடுப்பாங்க. We are the first to arrive. நாங்கள் தான் முதல்ல வந்தோம். We are அப்படின்னா நாங்கள் தான். Arriveனா வந்தோம். ஃபர்ஸ்ட்னா முதல்ல. We are the first to arrive அப்படின்னா நாங்கள் தான் முதல்ல வந்தோம். Leave me alone please. தயவு செஞ்சு என்னை தனியாக விடு. Leave me என்னை விடு. Aloneனா தனியா. ப்ளீஸ்னா தயவு செஞ்சு. லீவ் மீ அலோன் என்ன தனியாக விடு. ப்ளீஸ் தயவு செஞ்சு. லீவ் மீ அலோன் ப்ளீஸ் தயவு செஞ்சு என்னை தனியாக விடு. ஐ ஹாவ் அ சஜஷன் எனக்கு ஒரு பரிந்துரை இருக்கு. சஜஷன் அப்படின்னா பரிந்துரை. ஐ ஹாவ்னா என்கிட்ட இருக்கு. ஐ ஹாவ் அ சஜஷன் அப்படின்னா எனக்கு ஒரு பரிந்துரை இருக்கு. டோன்ட் ஆஸ்க் மீ ஃபார் மணி என்கிட்ட பணம் கேட்காத. டோன்ட் ஆஸ்க் மீ ஃபார் மணி அப்படின்னா பணம் என்கிட்ட கேட்காத. டோன்ட் ஆஸ்க் மீ என்கிட்ட கேட்காத. ஹீ இஸ் ஆல்வேஸ் பீன் கைண்ட் டு மீ அவர் எப்பவுமே என்கிட்ட கருணை காட்டுவார். ஹீ இஸ் ஆல்வேஸ் அப்படின்னா அவர் எப்பொழுதுமே. கைண்ட் கருணை. டு மீனா எனக்கு. ஹீ இஸ் ஆல்வேஸ் பீன் கைண்ட் அவர் எப்பொழுதுமே கருணை காட்டுவார். டு மீனா எனக்கு. ஹீ இஸ் ஆல்வேஸ் பீன் கைண்ட் டு மீ அப்படின்னா அவர் எப்பவுமே என்கிட்ட கருணை காட்டுவார். திஸ் கைண்ட் ஆஃப் ட்ரெஸ் இஸ் நவ் இன் ஃபேஷன் இந்த மாதிரியான ட்ரெஸ் தான் இப்போ ஃபேஷனாக இருக்கு. திஸ் கைண்ட் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் அப்படின்னா இந்த மாதிரியான உடைகள், இந்த மாதிரியான ட்ரெஸ். நவ்னா இப்போ. இன் ஃபேஷன். நவ் இன் ஃபேஷன் அப்படின்னா இப்போ ஃபேஷனில். திஸ் கைண்ட் ஆஃப் ட்ரெஸ் இஸ் நவ் இன் ஃபேஷன் அப்படின்னா இந்த மாதிரியான ட்ரெஸ் தான் இப்போ ஃபேஷனாக இருக்குது.